உங்களோட திருமண வாழ்க்கையில நீங்க உங்களோட கோவத்தை வெளிப்படுத்தாம என்னைக்காவது இருந்திருக்கீங்களா? இல்ல ஒரு சின்ன விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து போவீங்களா? ம். இருந்திருக்கு. கோவம் இல்லாமலாம் இருக்காது. ம். யாருக்கிட்டயும் சரி ம். கோவம் இருக்கும். எனக்கு வந்து நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அம்மா இப்படி பேசுறாங்க, ம். நீ உங்க தங்கச்சிய இப்படி பேசுறாங்க, நீ கேட்க மாட்டியாப்பா? இப்படிதான் வரும். இப்படிதான் ஆரம்பிக்கும் எல்லா இப்படிதான் வீட்லயும், இந்த மாமியார் நாத்தனார் கொடுமைகள். எல்லாமே இப்படிதான் ஆரம்பிக்கும். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, நீ நான் வந்து வேலைக்கு போறேன், அது நீங்க கூட்டு குடும்பம் வேற இல்ல. நீங்க தான் வீட்ல இருக்கீங்க, ம். நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இத வந்து என்கிட்ட நீங்க கொண்டு வந்தீங்கன்னா வரக்கூடாது. பிரச்சனை வேற மாதிரி ஆகும். நீயே பேசி நீயே இது பண்ணிக்கோ அப்படின்னு அதுதான் சொல்வாரே தவிர அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் அவர் வரவே பஞ்சாயத்துக்குலாம் மாட்டார். அப்படி இருந்தாலும் இவரே வந்து அவரே அமைதியா இருக்கிறாரு. விட்டு கொடுத்துட்டு ஆமா, விட்டு கொடுத்து போயிடுவேன் நான். விட்டு கொடுத்து போயிடுவாங்க. ஓகே சார், நீங்க சொல்லுங்க. நான் எப்போவுமே என் மனைவியோட எப்படி சொல்லுவேன்னாக்கா, நமக்குள்ளே எந்த சண்டை வந்தாலும் சரி, அன்றைக்கி பொழுது போகிறதுக்குள்ளே சமாதானமாக போயிடணும். சூப்பர் அது சார். வந்து இன்னொரு நாளைக்கு வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. கேரி ஃபார்வர்டே பண்ணக்கூடாது. அன்னைக்கு அன்னையோட முடிச்சு அன்றைக்கி சமாதானம் ஆகிடும். ஓகே. ஆனா மேடம் வந்து ஞாபகம் வச்சு நீங்க அன்னைக்கு அப்படி சொன்னீங்களே அது மாதிரிலாம் ஏதாவது அது சொல்லிருக்காங்களா? அந்த மாதிரி பேசுனாங்கனாக்கா நான் கண்டுக்காமல் போயிடுவேன். சூப்பர் சார். 2 தடவை சொல்லி பார்ப்பாங்க, இந்த மனுஷன் என்ன இப்போ கம்முனுக்கிறாருனாக்கா அமைதியா போயிடுவாங்க, அவங்களே விட்டுருவாங்க. முடிஞ்சு சார், அப்ப நல்ல ஆயுதம்.